சூப்பரான ஆசத்தலான முட்டை தேப்பு கிரேவி ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இன்னொரு பவுலில் ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இது கூட கொஞ்சம் சால்ட், ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பவுலில் வாழை இலை போட்டு அதில் இதை ஊற்றி வச்சுருங்க. இப்போது நம்ம இட்லி பாட்டில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதையும் இதில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 to 25 மினிட்ஸ் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம முட்டை தெப்பம் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது சைடில் இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாத்தையும் நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் கொஞ்சம் புளியும் ஊற போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்த பருப்பு, கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்மளோட இஞ்சி, பூண்டு, சோம்பு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க 2 தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுறலாம். இப்போ 1 ஸ்பூன் மசால் பொடி, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசால், கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட எக் க்யூப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தா நல்லா உப்புன முட்டை தெப்பம் ரெடி ஆகிடும். இப்போ மல்லி இலை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான முட்டை தெப்பம் ரெடி.